ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா உன்னதமான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் சிஸ்வா ஊழியத்தின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை பலப்படுத்தி உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழிநடத்துவாராக. இந்த மாதத்தின் முதல் நாள் அதிகாலை நேரத்தில் நம்ம இருக்கிறோம். நிச்சயமாக நான் நம்பி விசுவாசிக்கிறேன், இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களுக்கு முன் நின்று அவர் காரியங்களை வாய்க்கச் செய்வார் என்று. அல்லேலூயா, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாம் எடுத்துக்கொள்வோம் 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 17வது வசனம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 17வது வசனம். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள், கர்த்தர் உங்களோடே இருக்கிறார் என்றான். நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இந்த மாதத்திலே நீங்கள் எதை எதிர்கொண்டாலும் ஒன்று மறந்து விடாதீங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார் என்று. அல்லேலூயா, ஆமென். நம் வாழ்க்கையில் அநேக காரியங்களை நாம் செய்கிறோம், பல விஷயங்களை செய்கிறோம். ஆனால் எதுவுமே நடைமுறைப்படுத்த முடியல. முக்கால்வாசி நேரத்தில், பல நேரத்தில் நாம் செய்கிற காரியங்கள் நடைமுறைப்படுத்த முடியாத ஒரு நிலை வருகிறது. ஆப்ஸ்டக்கிள்ஸ் ஆர் டூ பிக். நாம் எதிர்கொள்ளுகிற இல்லை நாம் சந்திக்கக்கூடிய காரியங்கள் அது ரொம்ப பெரிதாக இருக்கிறது, ரொம்ப கடினமாக இருக்கிறது, அது ரொம்ப மலைப்பாக இருக்கிறது. அந்த காரியத்திலிருந்து நாம் எப்படி வெற்றி பெறுவது, இல்லை அந்த காரியத்திலிருந்து எப்படி நாம் வெளியே வருவது, அதை எப்படி செய்து முடிப்பது என்ற ஒரு காரியம் பெரும்பாலான நேரத்தில் நமக்கு தெரியறது இல்லை. இட் சீம்ஸ் லைக் வி டோன்ட் ஹாவ் எனி வே. நம்முடைய சூழலை பார்க்கும்போது அதிலிருந்து வெளிவரக்கூடிய எந்த ஒரு விஷயமும் நம்மால் பார்க்க முடியல. நம் பிரச்சனைகள் நம்மை பார்த்து சொல்லுகிறது, இது இப்படி தான், கடைசி வரைக்கும் உன்னுடைய நிலை இப்படி தான், இதை நீ ஏற்றுக்கொள். இதை ஏற்றுக்கொண்டு இருந்தீங்கன்னா உன் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கும், இல்லாட்டினா வீணான உனக்கு வருத்தங்கள் வேதனைகள் தான் வரும் என்று நாம் எதிர்கொள்ளுகிற சூழல் கூட, பிரச்சனைகள் கூட நம்மிடத்தில் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை சொல்லுகிறது. பரிசுத்த வேதத்தில் சங்கீதத்தின் புஸ்தகத்தில் தாவீது ஒரு அழகான ஒரு விஷயத்தை அவர் சொல்லியிருப்பார். 38ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை பார்க்கலாம். நான் பலனற்று போய் மிகவும் நொறுக்கப்பட்டேன், என் இருதயத்தின் கொந்தளிப்பினால் கதறுகிறேன். அது சொல்றாரு பாருங்களேன், நான் பலனற்று போய் மிகவும் நொறுக்கப்பட்டேன். சூழல், பிரச்சனைகள், நாம் எதிர்கொள்ளுகிற ஒவ்வொரு காரியமும் நம்முடைய பலனை அப்படியே அது எடுக்குது. இட் ட்ரெயின்ஸ் ஆர் ஸ்ட்ரென்த். நம்மளுடைய பலனை முழுமையுமாக அது எடுத்துக்கொள்ளுகிறது. உடல் ரீதியாக, மன ரீதியாக எந்த ஒரு பலனும் இல்லாத ஒரு நிலை. அடிக்கடி பிரச்சனைகள் வருகிறது, அடிக்கடி போராட்டங்கள் வருகிறது. என்னதான் செய்கிறதுன்னு தெரியல. என்னதான் செஞ்சால், எத்தனை தான் மருந்து மாத்திரைகள் நம்ம போட்டாலும் இன்னும் அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட முடியல. எவ்வளோதான் முயற்சி செய்தாலும் இதிலிருந்து வெளியே வர முடியல. தாவீது அவர் சொல்கிறாரு, ரொம்ப அழகாக சொல்கிறார், நான் பலனற்று போய் நான் மிகவும் நொறுக்கப்பட்டேன். எல்லா பலனும் என்ன ஆயிடுச்சு, போயிடுச்சு. உடல் ரீதியான பலன், மன ரீதியான பலன் எல்லாவற்றையும் இழந்து என் இருதயம் கொந்தளிப்பினால் நான் கதறுகிறேன் என்று சொல்லுகிறார். அநேகருடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு நிலையாக தான் இருக்கிறது. என்ன செய்யணுன்னே தெரியலைங்க. இந்த 3 மாதங்கள் பலவிதமான காரியங்களை நான் எதிர்கொண்டேன். என் பலன் எல்லாத்தையும் எடுத்துருச்சு. ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு விதத்தில் நான் பயந்து கொண்டு இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு விதம் எனக்கு என்னுடைய சந்தோஷத்தை திருடி கொண்டு இருந்தது. ஏதோ ஒன்று எனக்கு வேதனை கொண்டு வந்தது என்று அநேகருடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு நிலையாக இருக்கலாம். ஏசாயால கூட ஒரு அழகான ஒரு வசனம் இருக்குது. 38ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் கூட நம்ம பார்க்கலாம் ஒரு வார்த்தையை. நமுட்டை போலும் தகைவலான் குருவியை போலும் கூவினேன், புறாவை போல புலம்பினேன், என் கண்கள் உயர பார்க்கிறதுனால் பூத்து போயின. கர்த்தாவே, ஒடுங்கி போகிறேன், என் காரியத்தை மேற்போட்டு கொள்ளும் என்றேன். நமுட்டை போலவும் அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு விதமான ஒரு பறவை நமுட்டை போலவும் தகைவலான் குருவியை போலவும் நான் கூவினேன், பறவை போல புலம்பினேன்,
என் கண்கள் உயர பறக்கிறதுனால் பூத்து போயின. வெயிட் பண்ணி நம்மகிட்ட கிரேன் வந்து காத்து கொண்டே இருக்குது. மீன் வரும், இறை வரும். அது கிட்டத்தட்ட 4 மணி நேரம், 8 மணி நேரம், 10 மணி நேரம் கூட அப்படியே இருக்கும். ஆனால் முக்கால்வாசி நேரத்தில் ஒன்றும் அதுக்கு அகப்படாது. ஆனால் அதே இடத்துல தான் இருக்கும். அனைவருடைய வாழ்க்கையில் அப்படி தான் நம்ம வந்து பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆசீர்வாதத்திற்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறோம், ஆசீர்வாதம் வரல. வெயிட் பண்ணிகிட்டே இருக்கோம், ஆசீர்வாதம் வரல. மாறாக என்ன வருதுன்னா ஏமாற்றம் தான் வருகிறது. மாறாக என்ன வருகிறதுனா வருத்தம் தான் வருகிறது. வசனத்தில் ரொம்ப அழகான ஒரு காரியத்தை பார்க்கிறோம். நம்முட்டை போலும் தகவலான் குருவியை போலும் நான் கூவினேன், புறாவை போல புலம்பினேன், என் கண்கள் உயர பார்க்கிறதுனால் பூத்து போயின. கர்த்தாவே, ஒடுங்கி போகிறேன், என் காரியத்தை மேற்போட்டு கொள்ளும் என்றேன். லிசன், நல்லா கவனமாக கேளுங்க. நமக்கு வருகிற பிரச்சனையாக இருக்கட்டும், பாடுகளாக இருக்கட்டும், வேதனைகளாக இருக்கட்டும், இது எல்லாமே என்ன செய்யும்னா நம்முடைய விசுவாசத்தை வந்து உடைக்கும், நம்முடைய சமாதானத்தை திருடும், சந்தோஷத்தை வந்து ஒழிச்சிரும். ஆமென். இந்த மாதிரி நேரத்தில் நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா, கர்த்தர் அவருடைய வார்த்தையின்படி என்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் எனக்கு துணையாக நிற்பார். நான் ஒருபோதும் இந்த பிரச்சனைக்கு வந்து நான் கீழே விழமாட்டேன். ஒருபோதும் இந்த கடனோ, ஒருபோதும் இந்த வியாதியோ, ஒருபோதும் இந்த சூழ்நிலைக்கு நான் இரையாக போக மாட்டேன். நிச்சயமாகவே முடிவு உண்டு. கர்த்தர் நிச்சயமாக என்னை ஆசீர்வதிப்பார் என்று நாம் விசுவாசத்தில் நான் நடக்கும்போது நிச்சயமாகவே ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை கொண்டு வருவார். அல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை பார்த்து சொல்றாரு, நீ தரித்து நில். அல்லேலூயா. நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். நீங்கள் தரித்து நில்லுங்க. ஜஸ்ட் ஹோல்ட் ஆன், நில்லு. அதுதான் கஷ்டம். பிரச்சனைகள் வரும்போது நிற்க முடியல, பாடுகள் வரும்போது நிற்க முடியல, சூழல் நாம் எதிர்பார்க்கிற சூழல் வரல, எதிர்பாராத கஷ்டங்கள் வரும்போது நம்மளால் எதுவுமே செய்ய முடியல. புலம்பிக் கொண்டு அழுது கொண்டு அப்படியே வந்து உடைந்து போய் இருக்கிறோம். அல்லேலூயா. ஜஸ்ட் ஹோல்ட் ஆன் டு ஹிஸ் வேர்ட். அவருடைய வார்த்தையை நீங்கள் பிடித்து கொள்ளுங்கள். கர்த்தர் சொல்லார், நீ தரித்து நில், நான் உனக்கு செய்யும் ரட்சிப்பை என்ன செய்ய நீ பார். இந்த மாதத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், யூ ஜஸ்ட் ஸ்டாண்ட் ஃபர்ம். நீ தரித்து நில். யூ ஜஸ்ட் ஸ்டாண்ட் ஃபர்ம். என்ன செய்ய நீ தரித்து நில். நான் உன்னுடைய சூழலுக்குள்ளாய் நான் கடந்து வருகிறேன். நான் உன்னுடைய பிரச்சனைகளுக்குள்ளாய் நான் கடந்து வருகிறேன். நீ சும்மா இரு. நீ நம்பிக்கையோடு என் வார்த்தையை மாத்திரம் நீ பற்றிக்கொள், என் வார்த்தையை மாத்திரம் நீ பிடித்துக்கொள், நான் உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன் என்று ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார். பிலிப்பியர்கள் நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் அழகான ஒரு காரியத்தை சொல்லியிருப்பார். 2ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்கள் பாருங்களேன். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். அந்த வசனம் ரொம்ப அழகா இருக்கு. தேவன் என்ன செய்கிறாரா, அவருடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாயிருக்கிறார். அவருடைய செய்கை, அவருடைய விருப்பம், அவருடைய கிரியைகள், அவருடைய காரியங்கள், அவருடைய கிருபைகள் இந்த மாதத்திலே உங்களை நோக்கி வரப்போகிறது. எத்தனை பேர் நம்பி விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு அழகான ஒரு விஷயத்தை சொல்றாரு. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். நான் வீணாக ஓடினாலும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டேன். உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள், நல்ல கவனமாக கேளுங்க, ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டா சுடரை போல நாம் பிரகாசிக்க முடியும். அல்லேலூயா. இந்த தேவனுடைய ஜீவனுள்ள பரிசுத்தத்தின் தேவனுடைய வார்த்தையை பிடித்து கொள்ளும் போது நாம் சுடர்களாய் பிரகாசிக்க முடியும். இந்த மாதத்தில் ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுங்க. என்ன வார்த்தை ஆண்டவர் சொல்றாரு? நீ தரித்து நின்று நான் உனக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ஆமென். இதை நீங்க பிடித்து கொண்டா நீங்கள் பிரகாசிக்க முடியும். சுடர்களை போல நீங்கள் ஒளி வீச முடியும். நீங்கள் தைரியமாக உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்ள முடியும். ஆமென். 1 பேதுருவில் கூட அழகான ஒரு காரியத்தை பார்க்க முடியும். 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை பாருங்களேன். அழிவுள்ள வித்தினால அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான
தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டீர்களே. அழிவில்லாத தேவனுடைய வசனம். அல்லேலூயா. எல்லாம் அழிஞ்சு போயிடும். இந்த வானமும் பூமியும் எல்லாம் ஒழிஞ்சிடும். ஆனால் என்றைக்குமே ஒழியாதது அழியாதது பரிசுத்த தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தையை நீங்கள் பற்றி கொண்டா நாமும் ஒன்றும் ஆக முடியாது. அல்லேலூயா. நாமும் அழிந்து போக முடியாது. ட்ரஸ்ட் இன் தி லார்ட். அவரை நம்புங்க, அவருடைய வார்த்தையை நம்புங்க. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தையை இந்த மாதத்திலே நாம் நம்பி அதை பற்றி கொள்ளும் போது, அவரோடு அவருக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்யும் போது, நம்மால் செய்ய முடியாததை ஆண்டவர் நமக்காக செய்து முடிப்பார். பிரச்சனைகள் ரொம்ப பெருசாக தான் இருக்கும், மலைப்பாக இருக்கும். இது நிச்சயமாக செய்ய முடியாது அப்படின்ற ஒரு எண்ணத்தை கொண்டு வரும். இது மனுஷீகத்தில். அல்லேலூயா. நம்மால் எதுவுமே செய்ய முடியாது, ஆனால் கர்த்தரால் எல்லாம் செய்ய முடியும். அல்லேலூயா. நம்மால் ஏன் செய்ய முடியாதுன்னா we are all limited. கொஞ்சம் தான் செய்ய முடியும். ஏன்னா மனிதர்கள் கொஞ்சம் காரியம் தான் செய்ய முடியும். they are limited. அவங்கக்கிட்ட லிமிட்டட் சோர்ஸ் தான் இருக்குது. அவங்க கையில் அவ்வளோதான் இருக்குது, பலன் அவ்வளோதான் இருக்குது, எண்ணங்கள் அவ்வளோதான் இருக்குது, திறமை அவ்வளோதான் இருக்குது. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது. அந்த கொஞ்சம் தான் செய்ய முடியும், பெரிய காரியங்கள் செய்ய முடியாது. ஆனால் சர்வ உலகத்தை உண்டு பண்ண ஆண்டவரால் எல்லாம் செய்ய முடியும். அவர் சொல்லுகிறார், நீ தரித்து நில். அல்லேலூயா. என்ன செய்ய? யூ ஜஸ்ட் ஸ்டாண்ட் ஃபார்ம். நீ சும்மா அப்படியே இரு, என் வார்த்தையை பிடித்து கொண்டு இரு, நான் உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன். அல்லேலூயா. ஆமென். வசனத்தில் பார்த்தோம், நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். ஆண்டவர் உங்களை விடுதலை ஆக்குறத நீங்க பாருங்க. அல்லேலூயா. அதான் அவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு விடுதலை செய்கிறத நீ பாரு. ஆனால் நம்ம என்ன செய்யணும்? நம்ம தரித்து நிற்கணும், அந்த வார்த்தையை மாத்திரம் பிடித்து கொண்டு இருக்கணும். ஜஸ்ட் ஹாவ் லிட்டில் ஃபேத், அட்லீஸ்ட் லிட்டில் ஃபேத். கொஞ்சம் விசுவாசத்தையாச்சும் நீ பற்றிக்கொள். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 17ஆம் அதிகாரம் 1-5 வசனங்கள். பின்பு அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, இடரல்கள் வராமல் போவது கூடாத காரியம், ஆகிலும் அவைகள் எவனால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. அவன் இந்த சிறுவரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறதை பார்க்கிலும் அவனுடைய கழுத்தில் ஏந்திரக்கல் கட்டப்பட்டு அவன் சமுத்திரத்தில் தள்ளுண்டு போவது அவனுக்கு நலமாயிருக்கும். உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரமும் உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக என்றார். அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். இது ரொம்ப கஷ்டம். அல்லேலூயா. நமக்கு விரோதமாய் செய்கிற ஜனங்கள் சும்மா தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அவர்களை மன்னிக்கும் போது அது ஒரு கடினமான ஒன்று, கஷ்டமான ஒன்று. அப்போது அப்போஸ்தலர்கள் அவங்க சீஷர்கள் சொல்கிறாங்க, ஆண்டவரே எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. அநேகருடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் நடக்கும்போது, சில பாடுகளோ வேதனைகளோ கஷ்டங்களோ கவலைகளோ வியாதிகளோ சூழல், நம்ம எதிர்பார்க்கிற சூழல் வராத போது, எதிர்பாராத கஷ்டங்கள் வரும்போது விசுவாசம் மறைந்து போகிறது. ஆண்டவர் ஒரு விஷயம் சொல்கிறாரு, நீ இந்த காரியத்தை செய். அது கேட்ட மாத்திரத்திலே அவங்களுக்கு தோணுது, அது ரொம்ப கஷ்டமான ஒன்றாச்சே, அது எப்படி செய்ய முடியும், அது ரொம்ப கடினமான ஒன்று, அது நிச்சயமாக செய்ய முடியாத ஒரு விஷயம். அவங்களுக்கு மனசில் யோசிச்சுட்டு ஆண்டவருக்கு சொல்கிறாங்க, ஆண்டவரே எங்களுடைய விசுவாசத்தை என்ன செய்யுங்க, வர்த்திக்க செய்யும். இந்த மாதத்தில் நீங்கள் ஆண்டவர் இடத்துல கேளுங்க, ஆண்டவரே எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்யுங்க. இந்த மாதத்தின் முதல் நாளில் அதிகாலை நேரத்தில் உங்களுடைய ஆலயத்திலே நாங்கள் ஆரம்பிக்கிறோம். இந்த மாதத்தை 30 நாட்கள் நாங்கள் கடந்து வரணும். இந்த 30 நாட்கள் 300 இல்லை 3000 சூழலை பார்க்கக்கூடிய ஒரு நிலை வரலாம், இல்லை அதுக்கு மேலே வரலாம், இதுக்கு கம்மி வரலாம். ஆண்டவரே எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்யுங்க. எங்களுடைய விசுவாசத்தை திருடும்படியாய் அநேக காரியங்கள் வரலாம். மீது வைத்த நம்பிக்கை திருடும்படியான அநேக சூழல் வரலாம். உம்முடைய வார்த்தை எங்களிலிருந்து மறைந்து போகக்கூடிய அநேக காரியங்கள் வரலாம். ஆண்டவரே
உங்களுடைய விசுவாசத்தை என்ன செய்யுங்க, நீர் வர்த்திக்க செய்யுங்க. நீங்கள் வர்த்திக்க செய்யுங்க. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் எந்த ஒரு நன்மையான காரியங்களும் என்னால் பார்க்க முடியல. என் மனசு கூட சொல்லுது, நிச்சயமா உனக்கு இந்த காரியங்கள் நடக்காது என்று. உள்ளூர என் மனசு கூட சொல்லுது, இந்த காரியத்தில் நீ வெற்றி பெற முடியாது என்று. ஆனால் எனக்கு ஒன்றே ஒன்று தெரியும், ஆண்டவரே உம்மால் எல்லாம் ஆகும். அல்லேலூயா. என்னால் செய்ய முடியாது, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் உம்மால் செய்ய முடியும்ன்றது எனக்கு தெரியும். இந்த விசுவாசத்தை நீர் வர்த்திக்க செய்யுங்க. எனக்கு பணம் இல்லை, எனக்கு உதவி செய்யக்கூடிய ஆட்கள் இல்லை. எல்லாம் நண்பர்களாக இருந்தவர்கள், எல்லாம் உறவின் மக்களாக இருந்தவர்கள் எல்லாம் இப்போ விரோதமாய் அவர்கள் கடந்து வருகிறார்கள். நான் தனியாக என்னால் செய்ய முடியல. ஆண்டவரே, எனக்கு ஒன்று தெரியும், உம்மால் எல்லாம் ஆகும். நீர் எனக்காக யாவையும் செய்து முடியுங்க. அல்லேலூயா. என்னுடைய விசுவாசத்தை நீர் வர்த்திக்க செய்யுங்க. இந்த மாதத்தில் நான் என்னுடைய சூழலுக்குள்ளாய் நான் கடந்து போகும்போது உம்முடைய வார்த்தை கொண்டு, உம்முடைய வார்த்தையின் விசுவாசத்தை கொண்டு, அப்பா நான் கடந்து போகிறேன், என்னுடைய விசுவாசத்தை நீர் வர்த்திக்க செய்யுங்க என்று கேட்டு பாருங்க. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு செய்யாம அவர் யாருக்கு செய்ய போகிறார்? அல்லேலூயா. ஆமென். நீங்கள் சொல்லுங்க, ஆண்டவரே இந்த நாளிலே நீர் என்னோடு வாங்க, உம்முடைய வார்த்தையை நான் பற்றி கொள்ளுகிறேன், இந்த வார்த்தையின்படி நான் செய்கிறேன், நீங்கள் சொல்லுகிறதுபடி நீங்கள் செய்யுங்க. நிச்சயமாகவே இந்த மாதம் என் வாழ்க்கையில் நீங்கள் அற்புதத்தை செய்ய போகிறீங்க. நிச்சயமாகவே இந்த மாதம் கடந்த 3 மாதங்கள் இருப்பதை போல இந்த மாதம் இருக்காது. நீங்கள் எனக்காக யாவையும் செய்து முடிப்பீங்க. நான் நம்பி விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசுவா சொல்றாரு, நானும் என் வீட்டாருமோ என்றார், நாங்கள் கர்த்தரை சேவிப்போம். சூழல் கர்த்தரை சேவிப்பதை போல சூழல் இல்லை. அவ்வளவு பிரச்சனையாக இருக்குது. கூட இருக்கிற அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் விரோதமாய் ஒவ்வொரு காரியத்தையும் அவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ அந்த யோசுவா பார்க்கறாரு, என்னதான் வந்தாலும் சரி நம்மோடு கர்த்தர் இருக்கிறார், அவருடைய வார்த்தை எனக்குள்ளாக இருக்கிறது. அவர் சொல்வார், நானும் என் வீட்டாருமோ என்றால் நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் ஒரு வசனம் இருக்குது, 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனமுடைய வேகமாக நாம் பார்க்கலாம். இயேசு அவ்விடம் விட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்றார். உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது. போதும் போதும். அல்லேலூயா. ஆமென். நல்லா கவனமாக கேளுங்க. இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், உன்னுடைய நிலையை மாற்ற என்னால் செய்ய முடியும் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா என்று ஆண்டவர் கேட்கிறார். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அப்படி கேட்டால் என்ன சொல்லுவீங்க? நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய பிரச்சனைகளை நாம் பார்க்கிற நம்முடைய கண்கள் நம்முடைய பிரச்சனைகளை ரொம்ப மிகைப்படுத்தி காண்பிக்குது. பல நேரத்தில் பிரச்சனை சாதாரணமாக தான் இருக்கலாம், ஆனால் அதை நம்ம பார்க்கும்போது இன்னும் ரொம்ப பெருசாக தெரியுது. ஒரு 5 பிரச்சனை இருக்குது அப்படின்னா பார்க்கும்போது அது 50 பிரச்சனையாக தெரிகிறது. சில நேரத்தில் 2 பிரச்சனை இருக்கும், அது பார்ப்பதற்கு 10 பிரச்சனையாக தெரிகிறது. கண்ணு பெருசாக காமிக்குது. ஆனால் இந்த பிரச்சனைகளிலிருந்து நம்மை விடுதலை செய்கிற ஆண்டவரை சின்னதாக காண்பிக்குது. அல்லேலூயா. அது ஏன் அப்படின்னா வார்த்தை நமக்குள்ளாய் கிரியை செய்யலை, விசுவாசம் ரொம்ப கம்மியாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. ஆமென். நம்முடைய பிரச்சனைகளை நம்முடைய கண்ணோட்டத்தில் பார்க்கிற வரைக்கும் அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலை பெற முடியாது. அல்லேலூயா. நம்முடைய பணமோ படிப்போ நிலையோ இந்த காரியங்கள் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பிரச்சனையிலிருந்து நம்மை வெளியே கொண்டு வர முடியாது. இதை தாண்டி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் நடக்கணும் அப்படின்னா அது ஆண்டவரால் மாத்திரம்தான் செய்ய முடியும். அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், நீ தரித்து நில், நீ தரித்து நில், சும்மா ஜஸ்ட் ஸ்டாண்ட் ஃபர்ம், நான் உனக்கு விடுதலையை கொண்டு வருவேன் என்று. ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். ஆண்டவராகிய கர்த்தர் வானத்தையும் பூமியையும் அவர் உண்டு பண்ணுகிறார். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3, 4, 5 வசனங்களில் பார்க்கும்போது முதல் நாளில் ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு விஷயத்தை செய்கிறார். ஆன் த ஃபர்ஸ்ட் டே, முதல் நாளில் என்ன செய்கிறார்? தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்திற்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று. ஃபர்ஸ்ட் டே வந்துச்சு. என்னாச்சு? ஃபர்ஸ்ட் டே வந்துருச்சு. அடுத்தது 7, 8 பாருங்க. தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவு உண்டாக்கினார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 2ஆம் நாள் ஆயிற்று. 2ஆவது நாள் ஆயிடுச்சு. ஆமென். 3ஆம் நாள் பாருங்க, 11 - 13. அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையும் பிறப்பிக்கும், பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்கள் விதையை உடைய கனிகளை தங்கள் ஜாதியின்படி கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. பூமியானது புல்லையும் தங்கள் ஜாதிகளின்படி விதையும் பிறப்பிக்கும், பூண்டுகளையும் தங்கள் ஜாதிகளின்படி தங்கள் விதையுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது. தேவன் அது நல்லதுன்னு கண்டார். சாயங்காலமும் விடியற்காலமும் 3ஆம் நாள் ஆயிற்று. இப்போ பாருங்க, 4ஆம் நாள், இதுதான் முக்கியமானது. 4ஆம் நாள் 14ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் உடைய. பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்க வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவுது. அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதாகவும் இருக்க கடவுது என்றார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படி வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாய் இருக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும் பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்திற்கு இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். சாயங்காலமும் விடியற்காலம் ஆகி 4ஆம் நாள் ஆயிற்று. 4ஆம் நாள் சூரியனை சந்திரனை அவர் உண்டு பண்ணுறார். நல்ல கவனமாக கேளுங்க. ஃபர்ஸ்ட் டே, முதல் நாளில் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். உங்களுக்கு அதுக்கு யாருக்காச்சும் பெல் அடிக்குதா? அல்லேலூயா. சூரியனே அவர் 4ஆம் நாள் தான் உண்டு பண்ணுறாரு. முதல் நாளே வெளிச்சம் வந்துருச்சு. அது எப்படி நடக்கும்? ஆண்டவர் நினைச்சா எது வேணாலும் செய்ய முடியும். அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? முதல் நாளே வெளிச்சம் வந்துருச்சு. சூரியன் எப்போ வருது? 4ஆம் நாள் தான் வருது. சூரியன் வரத்துக்கு முன்னாடியே வெளிச்சத்தை உண்டு பண்ணிட்டாரு. இது எப்படி நடக்கும்? அல்லேலூயா. இந்த ஆண்டவர் நினைச்சா எது வேணாலும் செய்ய முடியும். இந்த மாதத்தில் உங்களுடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய போகிறார். நான் நம்பி விசுவாசிக்கிறேன். நீங்கள் நம்பி விசுவாசிக்கிறீர்களா? Hallelujah. He is going to do things in your life which cannot be explained. அது மனிதனுடைய எண்ணங்களுக்கு யோசனைகளுக்கு அப்பாற்பட்ட காரியங்களை இந்த மாதத்திலே ஆண்டவராகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார் என்று நான் நம்பி விசுவாசிக்கிறேன். இப்படிப்பட்ட தெய்வத்தை தான் நீங்களும் நானும் ஆராதனை செய்கிறோம். ஆமென். சங்கீதம் 118ஆம் சங்கீதத்தில் 23, 24 வசனங்களை பாருங்களேன். இது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். அந்த வசனத்தை பார்த்தோம். 23வது வசனம். அது கர்த்தரால் ஆயிற்று. நம்முடைய கண்களுக்கு எப்படி இருக்கு? ஆச்சரியமா இருக்கும். ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இது எப்படி இந்த காரியங்கள் கை கூடுச்சு? இது எப்படி இந்த காரியங்கள் நடந்தது? இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையே. இது இருந்தால் தானே இது நடக்கும். இது இல்லாமல் எப்படி நடக்கும்? அது இல்லாமையே நடக்கும். அதுதான் ஆண்டவர். ஹல்லேலூயா. He can do anything, he can do everything. இது கர்த்தரால் ஆயிற்று. இது நம்முடைய கண்களுக்கு எப்படி இருக்குதா?
அது ஆச்சரியமா இருக்கும். இந்த மாதம் அநேகருடைய கண்கள் ஆச்சரியமானவைகளை பார்க்கும்படியாக கர்த்தர் செய்ய இருக்கிறார். அல்லேலூயா. சொல்ல, நீ தரித்து நெல், நீ தரித்து நெல், ஸ்டாண்ட் ஃபர்ம். விழுந்துராத. சூழல் உன்னை விளைவைக்கும், பிரச்சனைகள் உன்னை விளைவைக்கும், உன்னுடைய சமாதானத்தை திருடும்படியாக செய்யும், உன்னுடைய விசுவாசத்தை உடைக்கும்படியாக செய்யும், எல்லாமே செய்யும். ஆனால் இது எல்லாம் செய்யறதுனால நீ உன்னுடைய இடத்தை விட்டு நீ கீழே விழுந்துட்ட அப்படின்னா, உன் இடத்தை விட்டு நீ வேற பக்கம் ஓடிட்ட அப்படின்னா, நீ அற்புதங்களை காண முடியாது. அல்லேலூயா. சங்கீதம் 77 சங்கீதம் 14 வசனத்தில் கூட ஒரு அழகான ஒரு காரியத்தை பார்க்க முடியும். அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உங்களுடைய வல்லமை என்ன செஞ்சீங்க, விளங்க பண்ணினீர். இந்த மாதம் நமக்குள்ளாக அடையாளங்களையும் அற்புதங்களையும் நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் செய்ய இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் செய்கிறது அது எல்லாமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், அது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், அது நம்மால் புரிந்து கொள்ளவே முடியாது. எல்லாத்தையும் புரிஞ்சுக்கொள்ளணும்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் செய்தா அதை அப்படியே எடுத்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா. He does things that are so uncommon and so unusual. அவர் செய்கிறது முக்காவாசி விஷயங்கள் அது புரிந்து கொள்ளவே முடியாது. அது ரொம்ப ஆச்சரியப்படுத்தும். ரொம்ப என்ன செய்யும், ஆச்சரியப்படுத்தும். முச்செடி எரியும், ஆனால் அது அவிந்து போகாது. கழுதை பேசும். பெரிய கோட்டை மாதிரி இருக்கிற மதில் செவரு சுற்றி வந்தாலே அது அப்படியே தரைமட்டமாக கீழே விழுந்துடும். சாதாரண ஒரு குச்சை தண்ணிக்குள்ளே போட்டு கீழே அடியில் போன ஒரு இரும்பு கோடாரி அது மேலே வந்துடுது. இதுதான் கர்த்தர். எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டு செயல்படுத்துறது, யோசனைகளுக்கு அப்பாற்பட்டு செயல்படுத்துறது. He does things which are so unusual and so uncommon. நடக்காதது என்று எது சொல்லுகிறோமோ அதை நடத்தி காண்பிப்பதில் தான் ஆண்டவர் ஸ்பெஷலிஸ்ட். ஹல்லேலூயா. இந்த மாதம் நிச்சயமாகவே உங்களுடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டு, யோசனைகளுக்கு அப்பாற்பட்டு இந்த ஆண்டவராகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை அவர் செய்ய இருக்கிறார். ஆமென். நம்முடைய பிரச்சனைகளை பார்த்து பார்த்து ஐயோ இது நிச்சயமா இது சரி செய்ய முடியாது என்று ஆண்டவர் சொல்ல மாட்டார். நல்ல கவனமாக உன்னுடைய பிரச்சனையை பார்த்து ஐயோ இந்த பிரச்சனையா நிச்சயமா அப்படின்னா ஒன்றும் செய்ய முடியாது என்று ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளையோ பாடுகளையோ பார்த்து அவர் ஒருபோதும் சொல்ல மாட்டார். ஒரே ஒரு தேவதூதன் போதும், 185,000 அசிரியர்கள் சத்துருக்களை அவர் முறியடிக்க முடியும். ஜஸ்ட் ஒன்னே ஒன்று, ஒரு தேவதூதன் அந்த இடத்துல முழுவதும் ஒன்றுமில்லாமல் செய்ய முடியும். இந்த உலகத்தில் இருப்பவனை பார்க்கிலும் உங்களில் இருக்கிறவர், என்னில் இருக்கிறவர் அவர் பெரியவர். இந்த மாதத்தில் நீங்கள் என்ன பெரிய காரியத்தை நீங்கள் எதிர்கொண்டாலும் ஒன்று மறந்து விடாதீங்க. எவ்வளவுதான் பெரிய காரியங்களை நீங்கள் பார்த்தாலும் உங்களுக்குள்ள இருக்கிற இயேசு அவர் எல்லாத்தை விட, எல்லா பிரச்சனையை விட, எல்லா சூழலை விட அவர் பெரியவர். அவர் எனக்குள்ளாக இருக்கிறார். அவர் எனக்குள்ளாக இருக்கிறதுனால நான் தரித்திருப்பேன், நான் ஓட மாட்டேன், நான் ஒளிந்து கொள்ள மாட்டேன், நான் கீழே விட மாட்டேன், என் சமாதானத்தை நான் இழக்க மாட்டேன், என் சந்தோஷத்தை நான் தொலைக்க மாட்டேன். கர்த்தருடைய பரிசுத்தத்தின் தேவனுடைய வார்த்தை எனக்குள்ளாக இருக்கிறதுனால நான் தரித்திருப்பேன் என்று நீங்கள் சொல்லி நீங்கள் நிற்கும்போது நிச்சயமாகவே உங்களுடைய கண்கள் அதிசயமானவைகளை, நீங்கள் யோசித்து பார்க்க முடியாதவைகளை உங்கள் கண்கள் காணும்படியாக கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நீ தரித்து நின்று, என்ன சொல்றார், நீ தரித்து நின்று நான் உனக்கு செய்யும் ரட்சிப்பை நீ பாரு. ஜஸ்ட் ஸ்டாண்ட் ஃபர்ம், ஜஸ்ட் ஸ்டாண்ட் ஃபர்ம். எத்தனை பெரிய காரியங்களை நீங்கள் சந்திக்க நேரிட்டாலும் ஜஸ்ட் ரிமெம்பர் யூ ஹாவ் அ பிக் காட். எத்தனை பெரிய பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிட்டாலும் இந்த மாதத்தில் ஒன்று மறந்து விடாதீங்க, உங்களுக்காக யுத்தம் செய்கிறதற்கு ஒரு கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உங்களுக்காக யாவையும் அவர் செய்து முடிப்பார். He is so big. அவர் ரொம்ப பெரியவர், அவர் ரொம்ப பெரியவர். சங்கீதம் 95 சங்கீதம் 3-7 வசனங்களை நாம் பார்க்கும்போது, கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகா ராஜாவுமாய் இருக்கிறார். பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது, பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள், சமுத்திரம் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார், வெட்டாந்தரையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம், வாருங்கள். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும்
அவர் கைக்குள்ளான ஆடுகளுமே. அவருடைய கையில் இருக்கிறோம். இந்த மாதம் ஆண்டவருடைய கையில் இருக்கிறீங்க. அவர் கைக்குள்ளே இருக்கிற உங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அவர் கைக்குள்ளே இருக்கிற உங்களை எந்த பிரச்சனையோ, எந்த பயமோ, எந்த வியாதியோ, எந்த வேதனையோ, எந்த வறுமையோ, எந்த பற்றாக்குறையோ ஒன்றும் செய்ய முடியாது. அவர் கைக்குள்ளே இருக்கிற நபர்கள் நாம். ஹல்லேலூயா. He so big. ரொம்ப பெரியவர். தானியேலின் புத்தகத்தில் கூட ஒரு வசனத்தை பார்க்கலாம். 2ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தை பாருங்களேன், வேகமாக பார்க்கலாம். தானியேலின் புத்தகம். ராஜா தானியேலை நோக்கி, நீ இந்த மறைப்பொருளை வெளிப்படுத்தினபடினால் மெய்யாய் உங்கள் தேவன் தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார். ராஜா சொல்றாரு, என்ன சொல்றாரு? உங்கள் தேவனே தேவர்களுக்கு தேவனும் ராஜாக்களுக்கு ஆண்டவரும் மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறோமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தெய்வத்தை தான் நீங்கள் நான் ஆராதனை செய்கிறோம். எல்லா தேவர்களுக்கும் தேவனாக இருக்கிறார், ராஜாக்களுக்கு ஆண்டவராக இருக்கிறார், மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆமென். இந்த மாதத்தில் நீங்கள் யோசிக்கலாம், ஐயோ இந்த காரியத்தை நான் செய்வது, அதை எப்படி செய்யணும்னு கர்த்தர் உனக்கு காண்பிப்பார். அல்லேலூயா. ஐயோ இதிலிருந்து நான் எப்படி வெளியே வருவது, நல்லா போய் உள்ளே போய் மாட்டிட்டேனே, எப்படி வெளியே வருவதுன்னு எனக்கு தெரியலையே, இவ்வளோ காசை நான் கொடுத்துட்டேனே, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லும்போது ஒவ்வொன்றாக 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 நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அவர் உங்களுக்கு அதை காண்பிப்பார். சின்ன பிள்ளைக்கு ஒரு அப்பா அம்மா ஒரு டீச்சர் எப்படி சொல்லிக் கொடுப்பார்களோ அதுபோல ஆண்டவராகிய கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு அவர் சொல்லிக் கொடுத்து அதில் நீங்கள் வெற்றி பெறும்படியாக கர்த்தர் செய்வார். இது மனுஷனால் கூடாததான், ஆனால் தேவனால் கூடாதது அல்ல. தேவனால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. நம்ம பிரச்சனைகளை பார்க்கிற வரைக்கும் நம்மளுக்கு பிரச்சனை தான். நம்முடைய பிரச்சனைகளை பார்க்கிற வரைக்கும் நம்முடைய சமாதானத்தை இழக்க தான் செய்வோம். we get discouraged. நம்முடைய எல்லா சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நம்ம இழக்க தான் செய்வோம் பிரச்சனையை பார்க்கிற வரைக்கும். அல்லேலூயா. அந்த பிரச்சனை சொல்லுது அவ்வளோதான், இது பிரச்சனை தான், இது கண்டிப்பாக பிரச்சனை தான். பிரச்சனை சொல்லுது இது பிரச்சனை தான். பாடு சொல்லுது இது பாடு தான். வியாதி சொல்லுது இது வியாதி தான். அன்று சொல்றாரு, நான் இதிலிருந்து உன்னை விடுதலை செய்வேன். அல்லேலூயா. You just stand firm. நீ உறுதியாக இரு. என் வார்த்தை நீ பற்றிக்கொள். என் வார்த்தை என்ன செய்ய நீ பற்றிக்கொள். நீ இதிலிருந்து வெளியே வரும்படியாக நான் செய்வேன். அதை நம்பணும், அதை விசுவாசிக்கணும். அதை நம்பலை, அதில் விசுவாசிக்கலைன்னா அந்த இடத்துல காரியங்கள் நடக்காது. அதனால தான் உங்களுக்கு நான் முன்னாடி சொன்னேன், அந்த அப்போஸ்தலர்கள் சீஷர்கள் கேட்குறாங்க, அப்பா எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணோம். என் பிரச்சனையை பார்க்கும் போதெல்லாம் கோபம்தான் வருது. என்னுடைய காரியங்கள் நான் பார்க்கும்போது எனக்கு இருக்கிற சமாதானம் எல்லாம் போகுது. ஒவ்வொரு தடையும் அதை நான் பார்க்க தான் நேரிடுது. ஒவ்வொரு நேரத்துலையும் அதை நான் பார்க்க தான் நேரிடுது. அது பார்க்கும் போதெல்லாம் கோபம் தான் வருது, எரிச்சல் தான் வருது. என் சமாதானம் எல்லாம் போகுது, என் சந்தோஷம் எல்லாம் போகுது, என் நிம்மதியெல்லாம் போகுது. ஆண்டவரே உம்முடைய வார்த்தை நான் பார்க்க உதவி செய்யுங்க. என் பிரச்சனைகளை பார்த்தா சமாதானம் போயிடும், என் பிரச்சனைகளை பார்த்தா என் சந்தோஷம் போயிடும், என் பிரச்சனைகளை பார்த்தா விசுவாசம் போயிடும். இது நான் பார்க்கல, உம்முடைய வார்த்தை மாத்திரம் நான் பார்க்கிறேன். ஆண்டவரே அப்பா உம்முடைய வார்த்தை நான் பார்க்கிறதுனால நீர் எனக்கு துணையாக நில்லுங்க. ஆண்டவரே உம்முடைய வார்த்தை நான் பற்றி கொள்ளுகிறேன், என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்யுங்க என்று கேட்டு பாருங்க. நிச்சயமாகவே இந்த மாதத்தில் என் தேவனுடைய ரட்சிப்பை நீங்கள் பார்ப்பீங்க, நான் நம்பி விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. பரிசுத்த வேதத்தில் மரியாள் என்ற ஒரு ஸ்திரீ நமக்கு நன்கு தெரியும். அந்த ஸ்திரீயை பார்க்கிறோம். ஒரு வாலிப ஸ்திரீ ஒரு வாலிபனுக்கு நிச்சயம் பண்ணி, யோசேப்பு என்ற ஒரு நபருக்கு நிச்சயம் பண்ணி அவர்கள் இருக்கிறார்கள். ஒரு நாள் தேவதூதன் இந்த மரியாளை பார்த்து அவங்க சொல்கிறாங்க, லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தை பாருங்களேன். மரியாள் அவர்கள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று அந்த தேவதூதன் சொல்றார். 30வது வசனத்தை பாருங்களேன். தேவதூதன் மரியாளை அவர்களை பார்த்து சொல்றார், மரியாளே நீ பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்ற. மறுபடியும் சொல்றாங்க, நீ கிருபை பெற்ற. அல்லேலூயா. நல்லா கவனமாக கேளுங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கிறதுக்கு மிக முக்கியமான ஒரு குவாலிட்டி இருக்கு. என்னன்னா,
வார்த்தையை விட்டு விலகாதது. அல்லேலூயா. விசுவாசத்தை விட்டு விலகாதது, கர்த்தரை விட்டு விலகாதது. இது ரொம்ப முக்கியம். இப்படிப்பட்ட நபராக இருந்தால் நாம் கிருபை பெற்றவர்களாக இருப்போம். நிச்சயமாக அந்த சூழலில் நம்ம கீழே விழவே மாட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மரியாளை பார்த்து அந்த தேவதூதன் சொல்கிறாரு, ஃபஸ்ட்டுன்னு சொல்கிறாரு கிருபை பெற்றவளை, 28வது வசனத்தை சொல்கிறாரு. 30வது வசனத்தில் மறுபடியும் சொல்கிறாரு தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. 31வது வசனத்தில் ஒரு விஷயத்த சொல்கிறாரு, இதோ நீ கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாகன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போது 34ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அதற்கு மரியாள் அவங்க சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, தேவதூதனை நோக்கி இது எப்படி ஆகும் புருஷனே அறியேனே, இது எப்படி நடக்கும், இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே, ஹவ் இஸ் இட் பாசிபிள், இது நடக்காத ஒரு விஷயம், எனக்கு இன்னும் திருமணம் ஆகலை, அப்போ எப்படி இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கும், இது எப்படி ஆகும்? உடனே அழகான ஒரு வார்த்தையை அந்த தேவதூதன் சொல்றாரு பாருங்க. தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உண்மையில் வரும், உன்னதமானவருடைய பலம் உண்மையில் நிழலாடும், அதனால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ள தேவனுடைய குமாரன் எனப்படும். இவங்க கேட்குறாங்க, இது எப்படிங்க நடக்கும்? தேவதூதன் சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் வந்தா எல்லாமே நடக்கும். அல்லேலூயா. அந்த மரியாள் அவர்களுடைய வாழ்க்கையில் பல குழப்பங்கள், பல கேள்விகள். எப்படி நமக்கு இருக்கிற குழப்பத்தை போல, எப்படி இந்த மாதம் நான் இந்த கடன்லேருந்து நான் வெளியே வர போகிறேன், எப்படி இந்த வியாதி என்னிலிருந்து நீங்கும், எப்படி இந்த காரியத்தை நான் முடிக்க போகிறேன், இவ்வளோ பிரச்சனைகள் சுற்றி இருக்குது. எனக்கு அந்த அளவுக்கு பலன் இல்லையே, சரீரத்துலேயும் பலன் இல்லை, மனசுலையும் பலன் இல்லை. கையில் இருக்கிறது கொஞ்சம், அந்த கையில் இருக்கிற கொஞ்சமும் இந்த காரியங்களுக்காக நான் செய்கிறேன், என்ன பண்ணுவேன்னு தெரியல. பலவிதமான குழப்பங்கள், பலவிதமான கேள்விகள், பல விஷயங்கள் நம்முடைய மண்டைக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்குது. அது நிரம்பி வழிகிறது. தாவீது சொன்னதே போல, என் பாத்திரம் நிரம்பி வழியுது. நமக்கு என்ன நிரம்பி வழியுது? நமக்கு குழப்பங்கள் நிரம்பி வழிகிறது, வேதனைகள் நிரம்பி வழிகிறது, பலவிதமான கேள்விகள் நிரம்பி வழியுது. அல்லேலூயா. ஆண்டவராகிய கர்த்தர் சொல்றாரு, மரியாள் கேட்குறாங்க, இது எப்படி ஆகும்? இப்போ தேவதூதன் சொல்றாரு, பரிசுத்த ஆவியானவர் வந்தா இது ஆகும். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும் என்று பலவிதமான கேள்விகளோடு ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருந்தால், என் பிரியமான தேவ ஜனமே, இது மனுஷீகத்தில் நடக்காது, பரிசுத்த ஆவியானவரால் இது நடக்கும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரால் இந்த காரியங்கள் நடக்கும். இது மனுஷீகத்தில் நடக்காது, இது மனுஷனால் கூடாத காரியம். ஆனால் தேவனால் கூடாத காரியம் இல்லை, தேவனால் எல்லாம் ஆகும். The Spirit of God will make it happen. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் இந்த காரியத்தை அவர் செய்து முடிப்பார். நடக்காததை நடக்கும்படியாக செய்வார், கூடாததை கூடும்படியாக செய்வார், முடியாததை முடியும்படியாக செய்வார். இந்த மரியாளுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது அவங்க சொல்கிறாங்க, அவங்க மாத்திரம் சொல்லியிருந்தா, எனக்கு வேண்டாங்க இது, ஐயோ இதெல்லாம் வேண்டாம், எதுக்கு பிரச்சனை, இதெல்லாம் எனக்கு செய்ய வேண்டாம், எனக்கு வேண்டாம், ஐ டோன்ட் வாண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தா என்ன நடந்திருக்குன்னு யோசித்து பாருங்கள். அவங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக அதையும் தாண்டி ஏதாவது இருந்தால் அதை அவங்க இழந்திருப்பாங்க. தெய்வத்துக்கே தாயாகக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் யாருக்கு கிடைக்கும்? அல்லேலூயா. ஆமென். அவங்க எனக்கு இது வேண்டாம் என்று சொல்ல, ஆனால் வேண்டான்னு சொல்லுவதற்கு எல்லா காரணமும் இருந்துச்சு. அல்லேலூயா. இது எனக்கு வேண்டான்னு சொல்வதற்கு எல்லா காரணமும் இருந்தது. அவங்களுடைய புத்தி சொல்லியிருக்கோம், அவங்களுடைய எண்ணங்கள் சொல்லியிருக்கோம், அவங்களுடைய இருதயம் சொல்லியிருக்கோம், அவங்களுடைய யோசனை சொல்லியிருக்கோம், எல்லாமே சொல்லியிருக்கோம், இது வேண்டாம். ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி அவர்கள் ஒரு காரியத்தை பார்க்கும்படியாக கர்த்தர் செய்தார். அல்லேலூயா. பியாண்ட் லாஜிக்கல், எல்லா எண்ணம், யோசனை, புத்தி, இருதயம் எல்லாவற்றையும் தாண்டி அவர்கள் செயல்பட்டார்கள். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளியே வரணும்னா, உங்களுடைய எண்ணம், புத்தி, யோசனை, இருதயம் இதையெல்லாம் தாண்டி நீங்கள் ஒரு காரியத்தை நீங்கள் செய்யணும். என்ன தெரியுமா? என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. எல்லா சூழலும் இல்லைன்னு தான் சொல்லும், எல்லா சூழலும் முடியாதுன்னு தான் சொல்லும்.
எல்லாமே நீ கீழே விழுந்துருவன் தான் சொல்லும். அதை தாண்டி இந்த மரியாள் அவர்கள் பார்த்தாங்க. இந்த மாதம் எல்லாம் தாண்டி இந்த ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ தரித்து நில். அல்லேலூயா. நீ தரித்து நில், நான் உனக்கு செய்யும் ரட்சிப்பை பாரு. ஆமென். சங்கீதம் 42 சங்கீதம் 11வது வசனத்தை பாருங்களேன். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னமும் துதிப்பேன். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், நீ ஏன் எனக்குள் தியங்குகிறாய். நம்ம கலங்கி கொண்டு வருகிறோம். நம்ம ஆத்மாவும் கலங்குறோம், நம்ம சரீரமும் கலங்குது, உள்ளே இருக்கிறதும் கலங்குது, வெளியும் கலங்குது, உள்ளேயும் கலங்குது. அல்லேலூயா. வெளியவும் கலங்குது, உள்ளேயும் கலங்குது. எங்கள் வசனத்தில் அழகான ஒரு ஒரு வார்த்தையை பார்க்குறேன். என்ன பார்க்குறேன்னா, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தேங்குகிறாய், தேவனை நோக்கி என்ன செய்ய, நீ காத்திரு. ஜஸ்ட் ஸ்டாண்ட் ஃபர்ம். ஆண்டவர் சொல்ல, நீ தரித்து நில். நீ என்ன செய்ய, நீ தரித்து நில். ஆண்டவர் ஜஸ்ட் ஸ்டாண்ட் ஃபர்ம், தரித்து நில். அல்லேலூயா. நீ தரித்து நின்னா விடுதலையை பார்க்க முடியும். நீ தரித்து நின்னா அற்புதங்களை பார்க்க முடியும். நீ தரித்து நின்னா உன்னுடைய சூழலுக்குள்ளாக ஆண்டவர் இருப்பதை உன்னால பார்க்க முடியும். அல்லேலூயா. ஸ்டாண்ட் ஃபர்ம், தரித்து நில். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னமும் நான் துதிப்பேன். லுக் பியாண்ட் யுவர் ப்ராப்ளம்ஸ். உங்களை பிரச்சனை தாண்டி பாருங்க, உங்களுடைய சூழலை தாண்டி பாருங்க, உங்களுடைய போராட்டத்தை தாண்டி பாருங்க. கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுடைய சூழலை அவரால் மாற்ற முடியும். அதே சங்கீதம் 62 சங்கீதம் 5-8 வசனங்கள் பாருங்களேன். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்துரு, நான் நம்புகிறது அவராலே வரும். நீ அமர்ந்திருந்தா நீ நம்புகிறது வரும். அல்லேலூயா. When you stand firm, you can get what you want, if that is the will of God. நம்ம அமர்ந்திருந்தா, கர்த்தரிடத்துல அமர்ந்திருந்தா, நல்லா கவனமாக கேளு, வருத்தத்தில் அமர்ந்திருக்கிறது அல்ல, வேதனையில் அமர்ந்திருக்கிறது அல்ல, புலம்பல்ல அமர்ந்திருக்கிறது அல்ல, கர்த்தருடைய வார்த்தையில அமர்ந்திருப்பது. கர்த்தருடைய வார்த்தையில அமர்ந்திருப்பது. அந்த வசனத்தை வாசிங்க. என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும், அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை, என் ரட்சிப்பும் என் மகிமையும் தேவனிடத்தில் இருக்கிறது, என் பலனான என் கன்மலையும் என் அடைக்கலமும் தேவனுக்குள் இருக்கிறது. ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதத்திலே இந்த தேவனாகிய கர்த்தர் அநேக காரியங்களை அவர் செய்ய இருக்கிறார். நீங்கள் தரித்து நின்றா. அல்லேலூயா. இப்போ உங்கள் நிலையை பார்க்கும்போது இருக்கிற நம்பிக்கையும் விசுவாசமும் இல்லாத மாதிரி தான் இருக்கும். இப்போ உங்களுடைய நிலையை பார்க்கும்போது நீங்கள் மனுஷீகத்தில் நீங்கள் பார்க்கிற வரைக்கும், நீங்கள் மனுஷீகத்தில் உங்களுடைய சூழலுக்குள்ளாக நீங்கள் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு சோர்வு தான் வரும், உங்களுக்கு பிரச்சனை தான் வரும். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எந்த இடத்துல இருந்தாலும், எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் நீ அமர்ந்துரு, நீ எனக்காக காத்துரு, ஸ்டாண்ட் ஃபர்ம். நீ தரித்து நில். நீ தரித்து நில். எதில் தரித்து நில்? என்னுடைய வார்த்தையில் நீ தரித்து நில், நான் உன்னை விடுதலை செய்வேன். அல்லேலூயா. இதனுடைய தொடர்ச்சியை வருகிற ஞாயிற்றுக்கிழமை நாம் பார்க்கலாம். மகா உன்னதமான தேவனாகிய கர்த்தாவே, பரிசுத்த தேவனுடைய வார்த்தைகள் அப்பா, இந்த மாதத்தின் முதல் நாள் அதிகாலை நேரத்தில் எங்களோடு நீர் பேசினதற்காக நன்றி. எங்களுடைய எண்ணம் சொல்லுது, எங்களுடைய புத்தி சொல்லுது, எங்களுடைய இருதயம் சொல்லுது,
எங்களுடைய மனசு சொல்லுது, எங்களை சுற்றி இருக்கிறவங்க சொல்கிறாங்க, நிச்சயமாக உன்னால் இதிலிருந்து வெளியே வர முடியாது. என் தேவனாகி கர்த்தாவே, என்னதான் சொன்னாலும் இத்தனை சத்தத்தின் மத்தியில், இத்தனை தோல்வியான, இத்தனை வேதனையான சத்தத்தின் மத்தியில் ஒரே ஒரு சத்தம் கேட்குது, நீ தரித்து நெல், நான் உனக்கு விடுதலை கொடுப்பேன். நீ தரித்து நெல், நீ வெற்றி பெறும்படியாக செய்வேன். நீ தரித்து நெல், நீ ஜெயத்தை சுதந்திரிக்கும்படியாக நான் செய்வேன் என்று ஒரே ஒரு மெல்லிய சத்தம் மாத்திரம் கேட்குது. அந்த சத்தத்திற்கு நேராக நான் கடந்து போகிறேன். அந்த சத்தத்திற்கு நேராக நான் கடந்து போகிறேன். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த மாத்தின் முதல் நாளில் இருந்து மாத்தின் கடைசி நாள் மட்டும் உடைய வார்த்தையை நான் பற்றி கொள்ளுகிறேன். உடைய வார்த்தையில் நான் தரித்து நிற்கிறேன். நீர் எனக்கு துணையாக நிற்பீராக. வந்த உம்முடைய ஜனங்கள் ஆசீர்வாதத்தோடு, விடுதலையோடு, சமாதான சந்தோஷத்தோடு, நம்பிக்கையோடு கடந்து போவது வச்சுங்க. ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க செய்வீராக. ஜனங்களோடு நீர் இருப்பீராக. பலப்படுத்தி வழி நடத்தி பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த மாத்தின் ஒவ்வொரு நாளும் உம்முடைய கரம் தாங்கட்டும், உம்முடைய கரம் போஷிக்கட்டும், உம்முடைய கரம் எங்களுக்கு துணையாய் நிற்பதாக. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் இந்த ஜெபத்தை எடுக்கிறேன் என் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமையார் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் என் இயேசுவே உம்முடைய வருகை பரியந்தம் இருந்து தாங்கி பலப்படுத்தி வழி நடத்துவதாக. ஆமேன், ஆமேன்.